ஒரே ரூம் தான். ஒரே room. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சரி, இப்ப ப்ரொவிஷன்லாம் கிடைச்சது அப்போதுமா? வேற ஏதாவது வேணுமா? சந்தோஷமா? நல்லா சிரிக்கிறீங்க. நீங்கம்மா எங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி ஆகிட்டு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி பரவாயில்ல. அந்த கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லணும், உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் தம்பின்னு இந்த செக்யூரிட்டி அண்ணன் ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இவரை சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கி கொடுக்கறாரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. டைட்டஸ் சத்யானந்தன் அப்படின்றவர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த வீடியோல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து உதவி செய்யறாங்கன்னா நம்மளோட தேவை என்ன அதை மட்டும்தான் கேட்கணும். ஓவரா இஷ்டத்துக்கு வந்து கேட்கவே கூடாது. அதை இந்த அண்ணன் ரொம்ப நல்லாவே உணர்த்தியிருக்காருங்க. வாங்க சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வாங்க தான் போறாங்க. இது வரைக்கும் அவர் சூப்பர் மார்க்கெட் போனதே கிடையாதான். முதல் தடவையா சூப்பர் மார்க்கெட்குள்ள போயிருக்காரு. ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரே வீட்டுக்கு தேவையான பேசிக்கான பொருட்கள் மட்டும்தான் எடுக்கிறாரு. ப்ரஷ்ஷு, சோப்பு, அப்புறம் எண்ணெய், பருப்பு, இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு அவருக்கு தேவையான ரொம்ப மினிமலான திங்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு வராரு. ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஒருத்தவங்க வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன வேணாலும் எடுக்கலாம் இல்லையா? எவ்வளோ பொருள் வேணாலும் எடுக்கலாம். அவங்க கண்டிப்பா நமக்கு வாங்கி தருவாங்க. ஆனா அந்த அண்ணன் அப்படி யோசிக்கலங்க. தம்பி வந்து ஹெல்ப் பண்றாரு. நமக்கு இந்த மாசத்துக்கு என்ன தேவை, பேசிக்கான விஷயம் மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு பொருளும் எடுக்கிறாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அண்ணனையும் ஹெல்ப் பண்ண இவரையும் நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.